இப்போ சமீபத்தில் கூட ஒரு மரங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு அலப்பறை பண்ணியிருந்தார்ல, நீ மரங்களின் மாநாடுன்னு போயிருக்கீங்க. மரத்தின் நிழலில் நீ ஏன் உட்காரல? முதல் கேள்வி. எதுக்கு உனக்கு கேரவான்? இயற்கையை பற்றி பேசக்கூடிய உங்களுக்கு ஏசி போட்ட கேரவான் எதுக்கு? அப்படின்னு ஒரு கேள்வி. 2வது விஷயம், அந்த இடத்துல போன உடனே மறுபடியும் கிறுக்குத்தனமா புலிகள் வந்து உள்ளே வந்ததால் வந்து அணில்களை காணவில்லை. இது இது எவ்வளோ வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புலிகள் உள்ளே வந்தனால அணில்களை காணவில்லை. அப்போ திரும்ப திரும்ப உங்களுக்கு தளபதியை தொடுவதன் மூலமாக தான் ஃப்ரேமு, அதன் மூலமாக தான் உங்களுக்கு உணவு, அதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து வருமானம் வருதான்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன அதுக்கு அண்ணன் பதில் சொல்லுவார்? அந்த இடத்துல அவர் பேசின விஷயம் எவ்வளோ பெரிய சர்ச்சையாக இருக்குன்னா, ஏற்கனவே சர்ச்சில் போய் ஒரு அசிங்கப்பட்டார் பார்த்தீங்களா? தப்பாக படித்து அடி வாங்காத, படிக்க தெரிஞ்சால் ஒழுங்கா படின்னு ஒரு காமெடியை பார்த்துருப்போம். அதே போல் பைபிளை ஒழுங்காக வாசிச்சுட்டு வந்து பேசுங்க, இந்த மாதிரி பைபிளை பற்றி தெரியாமல் ஏதாவது உருட்டாதீங்கன்னு கண்டிச்சு அனுப்புகிறாங்க. இங்கே வந்தால் பாம்பு கடிச்சா கத்தாமல் இருந்தால் விஷம் ஏறாது. இன்றைக்கி அதை தொடர்ந்து ஒருத்தர் இன்றைக்கி வழக்காகவே தொடர்ந்துருக்காரு. அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயத்தை ஒரு தலைவர்னு பேச, இவர் பேச்சை கேட்டு எவனாவது பாம்பு கடிச்சிட்டு கம்பெனி ஒன்று செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அரசியல் தலைவர்கள் அந்த அந்த இடத்துலேருந்து அண்ணன் நகர்த்திட்டாங்க. இப்போ வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு வர்றாரு.